வெல்கம் டு Nallaseiringappa. இன்னைக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக சவுத் இந்தியன் குவிசைன்ல இருந்து பெப்பர் சிக்கன் மசாலா நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஆனியன் சாப் 400 கிராம்ஸு, அதுக்கப்புறமா டொமேட்டோ சாப் 200 கிராம்ஸு, அப்புறமா பார்த்தீங்கன்னா சில்லி உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஸ்பைஸுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் 25 கிராம் சாப் எடுத்து வச்சுருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் 100ம் கார்லிக் 100ம் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மிளகு அதுக்கப்புறமா சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ண போகிறோம். சிக்கன் பார்த்தீங்கன்னா ஸ்மால் பீசஸில் 1 kg கட் பண்ணி வச்சுருக்கேன். க்ரீன் கொரியாண்டர் பார்த்தீங்கன்னா 50 கிராம்ஸ் சாப் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 3 வரமிளகா, சோம்பு, பட்டை, அதுக்கப்புறமா 2 ஏலக்காய், 2 க்ளோவ்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே சோம்பு 20 கிராமும் மிளகு 30 கிராமும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆற வச்சு அதுக்கப்புறமா கிரைண்ட் பண்ணணும். கறி லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா 30 கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். கோகனட் 150 கிராம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். மசாலாஸ் பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர் 1 ஸ்பூனு, கொரியாண்டர் பவுடர் 1½ ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 25 கிராம்ஸ் ஆஃப் சிக்கன் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் ரெசிபிக்கே நம்ம 200 ml தான் ஆயில் யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஆயிலை இதில் ஆட் பண்ணியாச்சு. ஆயில் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் நம்ம தாளிக்கிறதுக்கு என்னென்ன வச்சுருக்கோமோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். ஸோ அதை லைட்டாக சோம்பு லைட் ப்ரௌன் கலர் ஆற வரைக்கும் அதை நல்லா வதக்குறோம். ரெட் சில்லி தீஞ்சிடக்கூடாது, அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கறி லீஃப் ஆட் பண்ணுறோம். கறி லீஃப் ஆட் பண்ணி கறி லீஃப் நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சு அந்த சடசடப்பு அடங்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம ஆனியன் சாப் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு நின்றுச்சு. இப்போ கறி லீஃப் கிறிஸ்பி ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஆனியன் சாப் ஆட் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 15 மினிட்ஸ் கிட்டே இதை வதக்கணும். அப்போ தான் அந்த கோல்டன் ஃப்ரை கலர் கிடைக்கும். அப்போ தான் பெப்பர் சிக்கனுக்கு கலர் கரெக்டாக இருக்கும். ஒரு ஹாஃப் குக்கர் டைம்லேயே நம்ம க்ரீன் சில்லியை ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா அதை திருப்பி நம்ம குக் பண்ணுறோம். மீன் வயலில் பார்த்தீங்கன்னா அந்த சோம்பும் மிளகும் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் ஃபைன் பவுடராக நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆனியனும் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த டொமேட்டோ 200 கிராம்ஸ் இதில் ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஆனியனை எப்படி குக் பண்ணமோ அதே அளவுக்கு நல்ல ஸ்லோ ஃபயர்லேயே பேஸ்ட் ஆகிற அளவுக்கு குக் பண்ணணும். அந்த அளவுக்கு குக் ஆனதுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு குக் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். இதில் கரெக்டாக 100 கிராம் ப்ளஸ் 100 கிராம் ஜிஞ்சர் கார்லிக் அந்த பேஸ்ட்டு தான் போட்டிருக்கேன். சப்போஸ் உங்களால் மெஷர் பண்ண முடியலன்னா நீங்கள் 6 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா குக் ஆகிட்டு ஆயில் மேலே வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த சிக்கனை இதில் ஆட் பண்ணிடுறோம். ஃபுல்லாக வாட்டர் இல்லாமல் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா இதுலேருந்தே கொஞ்சம் வாட்டர் இப்போ குக்காக இதுலேருந்து சிக்கன்லேருந்தே கொஞ்சம் வாட்டர் வரும். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட எல்லா மசாலாஸையும் டைரெக்டாக இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு ட்ரையாகவே குக் பண்ணுவோம். அதில் சிக்கனில் இருக்க வாட்டரே வெளியில் வரும். ஸோ அது குக்காகிறதுக்கு அதுவே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெப்பரை ஹாஃபாக பிரிச்சிட்டோம் அந்த பெப்பர் சோம்பை. ஸோ ஃபஸ்ட்டு ஹாஃப் நான் இப்போ போட்டுருவேன். லாஸ்ட் ஹாஃப் நான் இறக்க போகும்போது போடுவேன். ஸோ இப்போ பெப்பரை போட்டு நல்லா ஸ்லோ ஃபயர்லேயே வச்சு மிதமான தீயிலேயே நம்ம இதை ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ தேவையான அளவு நான் உப்பு இதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போது உப்பு ஆட் பண்ணிவிட்டு குக் பண்ணுங்கள். இது இப்போ ஓரளவுக்கு சிக்கன் குக் ஆனதுக்கப்புறமா இதில் தேங்காவோட பேஸ்ட் அந்த 150 கிராமில் ஒரு 4 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணுறோம். மிச்ச தேங்காயில் பால் எடுத்து இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ ரொம்ப கிரேவி மாதிரி ஆகாது. ஸோ செமி கிரேவி மாதிரி ரொம்பவே நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு தேங்காய் வேணான்னா நீங்கள் தேங்காய் எல்லாமே பண்ணலாம். அப்படியே ட்ரையாக பண்ணிவிட்டு ஸ்டார்டர் மாதிரி கூட சர்வ் பண்ணலாம். இப்போ நான் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மசாலா ஆனால். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவும் இருக்காது. ஸோ அப்படியே கோட்டான மாதிரி தான் மசாலா இருக்கும். பெப்பர் சிக்கன் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஆயில் குக் ஆகி மேலே வந்துருச்சு. க்ரீன் கொரியாண்டர் நம்ம போட்டுட்டோம். அதே மாதிரி இதில் இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஸ்பைசினஸ் அதிகமாக இருந்தால் நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ எம்மியான பெப்பர் சிக்கன் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். நல்லா செய்றீங்கப்பா.